அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 26/6/2024 புதன்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து ஒரு விதியாட்டு இருக்குங்க. என்றைக்குமே வந்து டவ் ஜோன்ஸ் ஏறினா மற்ற ரெண்டு அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, டவ் ஜோன்ஸ் இறங்கினா மற்ற ரெண்டு அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. பல நாட்களாக வந்து இதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னா டவ் ஜோன்ஸ் வந்து கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டான். ஸோ ஃபர்தராக வந்து இந்த கன்சால்டேஷனுக்குலாம் உடச்சி தெரிச்சுட்டு போயிருக்கணும். பட் ஸ்டில் நான் இதை வந்து இன்னும் ரூல் அவுட் பண்ண மாட்டேன். மேபி இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ தாண்டிடுச்சுன்னா டவ் ஜோன்ஸ் அதுக்கப்புறம் நல்லா பியரிஷியாக ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த கேண்டலோட பாதிக்கும் அது வந்து 50% வந்துடும். ஸோ அது வரைக்கும் மேபி இந்த இடத்துல ஒரு சின்ன கன்சல்டேஷன் ஆகிட்டு திருப்பி மேலே பிரேக் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். பட் ஸ்டில் இது ஒரு நல்ல ரிவர்ஸில் போட்டிருக்கு. ஒரு 0.76% கீழே விழுந்திருக்கான். அண்ட் S&P 500 மார்னிங் பார்க்கும்போது நெகட்டிவாக இருந்தான் அவன். ஆனால் முடிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா 0.4% வந்து பாசிட்டிவாக முடிச்சிருக்கான். மார்னிங் இந்த சென்ஸ் இது நேற்று நைட்டு அங்கே மாறினீங்க. அதே மாதிரி நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் கீழே விழுந்துட்டு திருப்பி மேலே ஏறிட்டான். இதை அப்படியே நீங்கள் வந்து எதில் ரெஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னா NVIDIA ஸ்டாக்கோட நீங்கள் ரெஃப்ளெக்ட் பண்ணி பார்க்கலாம். அவன் தான் வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாளாக கீழே விழுந்துக்கிட்டு இருந்தான். நேற்று அவன் மேலே ஏறினான். அப்படியே நாஸ்டாக் வந்து NVIDIA ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்கு. ஏன்னா இப்போ வந்து அவன் கொஞ்சம் ஹெவி வெயிட்டாக மாறினதுனால. அண்ட் விக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 0.3% பாசிட்டிவாக இருந்துச்சு. அச்சோ மார்க்கெட் வேறு நெகட்டிவாக இருக்குது, விக்ஸ் வேறு பாசிட்டிவாக இருக்குது, விழுந்துருவானு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே தலைகீழாக மாறிவிட்டது. விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா 3.5% விழுந்துட்டான். அண்ட் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் இருந்து கீழே போயிட்டு இருக்கான். ஸ்டில் வந்து ஒரு 70 தான் இருக்கான், பிரச்சனை கிடையாது. 80 தான் இருக்கான், பிரச்சனை கிடையாது. அண்ட் 10 இயர் பாண்டில் பொறுத்த வரைக்கும் 4.2 அப்படிங்கிற லெவலில் இருக்குது. இதுவுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ வேர்ல்டு லெவலில் நம்மளை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஹியூஜ் கேப் அப்போ கேப் டவுனுக்கோ இல்லை வந்து ஒரு நெகட்டிவை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி எந்த நியூஸுமே இல்லை. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ADR பார்த்துடலாம் அடுத்து. ஸோ ADRஐ பொறுத்த வரைக்கும் ADR பொறுத்த வரைக்கும் நேற்று பேங்கிங்கில் பயங்கரமான ரேலி. நேற்று வந்து நிஃப்டியில் வந்து வெறித்தனமான ரேலி வந்திருந்தாலும் உங்களுக்கு வந்து இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்கில் தான் அதிகமாக வந்து வந்துருந்துச்சு. ICICI பேங்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5% வந்து மேலே ஏறி கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைக் போயிருந்தான். HDFC பேங்க் 2.5% ஏறிடுதான். ஆனால் அங்கே உங்களுக்கு வந்து ICICI பேங்க் 2.5% ஏறிட்டான். ஆனால் HDFC 2.5% ஏறல, 1.5% தான் ஏறி இருக்கிறான். அடுத்து வந்து இன்ஃபோசிஸ் வந்து 0.97%, விப்ரோ வந்து 1.2%. ஓகே, விப்ரோ வந்து 1.28 ஏறல. இவன் வந்து இன்ஃபோசிஸ் வந்து 0.9, 1.1 கிட்டத்தட்ட ஐடி வந்து ஓரளவுக்கு ஈக்குவல் பண்ணிச்சுன்னு சொல்லலாம். HDFC பேங்க் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஒரு 1% அதிகமாக ஏறினா, யூஎஸ் மார்க்கெட்டில் அந்தளவுக்கு ஏறல. இது ஒரு நெகட்டிவிட்டின்னு சொல்ல முடியாது. மேபி இங்கே வந்து நம்ம மார்க்கெட்டுக்கும் யூஎஸ் மார்க்கெட்டுக்கும் ஆர்பிட்ராஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே ஏற அதே வேல்யூவேஷன் அங்கே இருக்காது. மேபி அதனால் வந்து லைட்டாக அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா FIDA டேட்டா பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் வால்யூம் அதிகமாக உள்ளது. அண்டு உங்களுக்கு நெட் ஃபிகர் வந்து பார்த்திங்கன்னா 1100 கோடி அப்படின்னு வாங்கியிருக்கிறாங்க. இட் இஸ் பாசிட்டிவ் சைட். நெட் ஃபிகர் வந்து பாசிட்டிவாக இருக்குது. முக்கியமாக FIA பாசிட்டிவாக இருக்காங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது நம்ம மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான விஷயம். அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர் வரைக்கும் இப்போது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டவ் ஜோன்ஸ் வந்து லைட்டாக ஃப்ளாட்டாக இருக்கான்னு வச்சுக்கலாம். மற்ற 2 பேரும் வந்து கரெக்டான ஃப்ளாட்டாக இருக்காங்க. அண்ட் யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ்லாம் நேற்று நெகட்டிவ் இருந்துச்சு. நேற்று ஆஃப்டர்நூன் நேற்று க்ளோஸ் ஆனது எல்லாமே நெகட்டிவ் தான் க்ளோஸ் ஆனால் இப்போ பாசிட்டிவாக இருக்கான். இது ஒரு பாசிட்டிவ் சைன் தான். நிக்கி பாசிட்டிவ் அண்ட் தைவான் பாசிட்டிவ், எல்லாமே ஓகேங்க. ஸோ வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகேவாக தான் இருக்காங்க, ஃப்ளாட்டாக இருக்காங்க, பாசிட்டிவாக இருக்காங்க. அண்ட் அடுத்து கிஃப்ட் நிஃப்டி பார்க்கணும். நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு 23,695 அப்படிங்கிற லெவலில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். நேற்று க்ளோசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 731. இவன் வந்து அந்த 330 லெவலில் வந்து பார்த்திங்கன்னா அவன் எந்த இடத்துல க்ளோஸ் வச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 735 ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருந்தான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-35 பாயிண்ட் வந்து நிஃப்டி கேப் டவுன் அப்படிங்கிறத காமிக்கிறான். அண்ட் இப்போ நிஃப்டி இருக்கான் பார்த்தீங்களா, நிஃப்டி வந்து முதல்ல சிபிஆரை வச்சு அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போகலாம். எஸ், நேற்று வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியில் டிசைனிங் சிபிஆர் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஆனால் டெசிசிவாக ப்ரைஸ் R2க்கு மேலே க்ளோஸ் வச்சிருச்சு, விச் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் வெரி பிக் பாசிட்டிவ் சைன். ஓகேங்களா, நிஃப்டி பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. அண்ட் விர்ஜின் சிபிஆரும் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுவும் ஒரு பயங்கரமான பாசிட்டிவ் சைன். கடைசியாக நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா விர்ஜின் சிபிஆர் வந்து இந்த நாள் ஃபார்ம் ஆயிருந்துச்சு. ஆனால் அந்த நாள் கன்சாலிடேஷன் தான். அதுக்கப்புறம் பாருங்கள் பல நாட்கள் தொடர்ந்து பேரலாக வந்துட்டு இருந்துச்சு. எந்த நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸால் R1க்கு மேலே க்ளோஸ் வைக்கவே இல்லை. அண்ட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா டெசிசிவாக ப்ரைஸ் எல்லாத்தையும் உடச்சி போய் R2க்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கேன். இட் இஸ் அ வெரி பிக் பாசிட்டிவ் சைன். ஓகேங்களா நிஃப்டிக்கு. அண்டு உங்களுக்கு வந்து அதே மாதிரி நம்ம வந்து பொசிஷனலாக போயிடுவோம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கன்சாலிடேஷனுங்க. நான் வந்து காட்டுவேனா, நான் வந்து க்ரீன் கண்ணில் காட்டுவேனா அப்படிங்கிற மாதிரி இருந்தான்.
ஸோ இந்த கன்சாலிடேஷன் எல்லாத்தையும் உடச்சி 2 தொடர்ந்து க்ரீன் கேண்டிலோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டி டெசிசிவாக வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணியிருக்கான் 22,700. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் 23,777 அப்படிங்கிறது இருக்கும். ஏன்னா அதை மந்த்லியோட R2ஆக இருக்குது. அந்த இடம் ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதை தாண்டி நீங்கள் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது எந்த கேண்டிலில் உங்களுக்கு வந்து பிரேக் அவுட் வந்ததோ அந்த இதுதான் பிரேக் அவுட் கேண்டிலுங்க. இதில் இருந்தால் வந்து அன்ஸ்டாப்பபிள் ரேலி வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருக்கிற கன்சாலிடேஷன் ரேஞ்சு இந்த ஜோன் இருக்குது பார்த்திங்களா, 600 இருந்து 567 வரைக்கும். ப்ரிசைஸாக சொல்லணும்னா 600 தான் அது ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல தான் வந்து வெறித்தனமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ 600 அப்படிங்கிறதே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக மார்க்கெட்டுக்கு மாறிடுச்சு. ஸோ கீழே 600 மேலே வந்து 777 தான். பட் இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். பட் இதை தாண்டும் போது ப்ரைஸ் இன்னும் ஃபர்தராக மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் ஆகணும். ஸோ நிஃப்டி பயங்கரமான பாசிட்டிவாக இருக்கான். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டுமாரோ சிபிஆரில் என்னென்ன இன்றைக்கி ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிஃப்டியில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் வைடு சிபிஆர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம வந்து வைடு சிபிஆர் தான் கன்சிடர் பண்ணணும். மேபி எஸ் இட் இஸ் அன் வைடு சிபிஆர், மீடியம் சிபிஆரும் கிடையாதுங்க, இது வந்து வைடு சிபிஆர் தான். ஸோ என்றைக்குமே வைடு சிபிஆர் வரும்போது ரிவர்சல் ட்ரேட் தான் ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸ். ஓகேங்களா. ஸோ நிஃப்டியில் இன்றைக்கி வந்து இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கும் R1 இடையில இருக்க டிஸ்டன்ஸுமே அதிகமாக இருக்குது பாருங்கள். ஸோ R1 ரிவர்சல் இஸ் அ ஹை ப்ராபபிள் ட்ரேட். சப்போஸ் R1க்கு பதிலாக ப்ரைஸ் வந்து இந்த மந்த்லியோட R1 கிட்ட மந்த்லியோட R2 கிட்ட ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அதுவுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். பட் திஸ் இஸ் அ புல் மார்க்கெட். அதனால் ஈவன் தோ இட் இஸ் அ ஹை ப்ராபபிள் ட்ரேடாக இருந்தாலுமே இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. ஏன்னா மார்க்கெட் வந்து பயங்கர புல்லிஷாக இருக்குது. பட் as per the system, as per the intraday pattern, என்றைக்குமே வேர்டு சிபிஆர் வந்தால் R1 reversal is a high probable pattern. But according to the market situation, apart from this R1 reversal, CPR reversal is a very good high probable pattern. ஸோ சிபிஆர் ரிவர்சலுக்கு வந்து நான் வந்து ஒரு 99 மார்க் கொடுப்பேன். இவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70 மார்க் தான் கொடுப்பேன், ஹை ப்ராபபிளாக இருந்தாலுமே. அதனால தான் சொல்கிறேன், இதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துங்க. சப்போஸ் இதையும் பிரேக் ஆகுது அப்படின்னா அதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. இன்கேஸ் பிரேக் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு S1 ரிவர்சல் வந்து ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறிடும் நிஃப்டிக்கு. அப்படியே நீங்கள் பேங்க் நிஃப்டி பார்க்க போனீங்க அப்படின்னா நம்ம முதல்ல சிபிஆர் அனலைஸ் பண்ணிட்டு பொசிஷனலாக அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இங்கே வருவோம், டுமாரோ சிபிஆருக்கு வரலாம். ஸோ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எல்லோ லைன் இருக்குது பார்த்தீங்களா, எல்லோ லைன் தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீக்கோட ஹை. அதை வந்து டெசிசிவாக கிராஸ் பண்ணிட்டான். அண்ட் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து வீக்லி பிவட். உங்களுக்கு வந்து இப்போ இவனுக்கு வந்து R3 போகிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, அவன் R2லாம் தாண்டி மேலே போயிட்டான். மேபி R3 வந்து இங்கே எங்கேயாவது பக்கத்தில் இருக்கலாம். ஒரே நிமிஷம் இருங்க, மந்த்லி பிவட் ஆன் பண்ணி விட்டால் நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ ஒரே நிமிடம். உங்களுக்கு வந்து மந்த்லி R3 ரொம்ப பக்கத்துலேயே தான் இருக்கான். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி R3. இப்போ வந்து மார்க்கெட் பயங்கர பாசிட்டிவாக இருக்கிறனால இருக்கிற எல்லாத்தையுமே தாண்டி மேலே போயிட்டுருக்கான். ஸோ R3 எல்லாம் தாண்டி நான் பெரும்பாலான நாட்களில் பார்த்ததே இல்லைங்க. நேற்று நிஃப்டியில் பிரேக் அவுட் ஆன அதே டைமில் தான் பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு. இது பேங்க் நிஃப்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவர்சல் தான். ஸோ நான் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணல, ஃபின்னிஃப்டி ட்ரேட் எடுத்துகிட்டு இருந்தேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. அந்த ரிவர்சல் ட்ரேட் அப்படிங்கிறது நேற்று ஒர்க் அவுட் ஆகலை. மார்க்கெட் டெசிசிவாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் வீக் ஹைக்கு மேலே போயிருக்கு, R1க்கு மேலே போயிருக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மந்த்லியோட R3க்கு பக்கத்தில் இருக்குது. ஓகேங்களா, பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் மூவ் தான் இதுவுமே. அண்ட் பேங்க் நிஃப்டிலையுமே விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. என்றைக்குமே நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே விர்ஜின் சிபிஆர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா ஃபாலோவிங் டேயுமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது. அண்ட் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பொசிஷனலாக அனலைஸ் பண்ணிடலாம். பொசிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி விரித்தனமான பாசிட்டிவாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் கன்சாலிடேஷன் ரொம்ப நாள் ஆகிட்டு இருந்தான். நிஃப்டி இந்த நாளில் வந்து மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கன்சாலிடேஷன். அதுக்கப்புறம் பாருங்கள் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி மேலே போனான்னா விரித்தனமாக போகிறான். இங்கே பாருங்கள், இந்த கன்சல்டேஷன் முடிச்சு இங்கே பாருங்கள் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் அகைன் பிரேக் அவுட். ஸோ இப்போ சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் அகைன் பிரேக் அவுட் ஆகிறதுக்கு எல்லா வாய்ப்புகளுமே இருக்குது பேங்க் நிஃப்டி. ஸோ பயங்கரமான பாசிட்டிவாக இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் கீழே விழுந்தாலுமே அது பை ஆன் டிப்பு தான். டிப்பு வந்து அது பை ஆகி மேலே போகிறதுக்கு தான் ஃபர்தராக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேரிஷாக இருக்கிறதுக்கு எந்த சான்ஸுமே கிடையாது. ஸோ பொசிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இந்த மந்த்லியோட R3 வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதே மாதிரி வீக்லியோட R1 அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம டுமாரோ சிபிஆரில் வந்து அனலைஸ் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியில் டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகிருக்கிறது இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயம். ஸோ பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அகைன் அசெண்டிங் வைடு சிபிஆர் ஃபார்ம் ஆகிருக்கு. நேற்று வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியோட பல மடங்கு, அதாவது கிட்டத்தட்ட 1 மடங்கு அதிகமாகவே போச்சு. இப்போ இவன் வந்து 0.7% 1.7%. அதனால தான் சிபிஆரோடமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர வைடாக வந்திருக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் டவுன் அப்படின்னு வந்தாலுமே ப்ரைஸ் வந்து சிபிஆர் ரிவர்சல், அந்த சிபிஆர் கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவனுமே இருக்கான். யார், நம்மளுடைய
வீக்லியோட R1 இருக்குது. ஸோ இந்த ரிவர்சல் அப்படிங்கிறது வெறித்தனமான ஹை ப்ராபபிள் ட்ரேட். நிஃப்டிக்கு சொன்ன அதே தான், ப்ரைஸ் வந்து R1 ஆர் இந்த மந்த்லியோட R3 கிட்ட ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து 70% ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். என்றைக்குமே ஒய்டு சிபிஆர் அன்னைக்கு ரிவர்சல் ட்ரேட் தான் ஹை ப்ராபபிள் ட்ரேட். அது சிபிஆர் ரிவர்சலாக இருந்தாலும் சரி, R1 ரிவர்சலாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ப்ரைஸ் வந்து சிபிஆருக்கும் R1க்கும் சிபிஆர் கிட்ட தான் கன்சாலிடேட் ஆகணும். அதுதான் வந்து பேட்டர்னே. அசனிக் சிபிஆரில் மோஸ்ட்லி அப்படி தான் ஆகும். அப்போ ப்ரைஸ் R1க்கு போனால் ரிவர்ஸ் ஆகணும், சிபிஆருக்கு போனால் ரிவர்ஸ் ஆகணும். அப்படி ஆகாமல் ட்ரெண்டிங் ஆகிறான்னா அது வந்து வெறும் 10% ஆர் 5% டைமில் தான் நடக்கும். ஏன்னா ஒய்டு சிபிஆரில் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 80 to 85% வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷன் மட்டுமே தான் நடக்கும். ஏன்னா இது வந்து நான் 2017 24 வரைக்கும் பேக் டெஸ்டிங் டேட்டா வச்சு தான் நான் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக தான் சொல்கிறேன், டேட்டா ட்ரிவனாக தான் நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி கன்சாலிடேட் தான் ஆகும். ஸோ R1 ரிவர்சல் இஸ் 70% ஹை ப்ராபபிள் ட்ரேட். ஸோ சப்போஸ் ஃபால் வந்துச்சுன்னா சிபிஆர் ரிவர்சல் எடுத்திங்க அப்படின்னா அது வந்து 95% ஆர் 99% ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் அதையும் தாண்டி கீழே விழுகுது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் ஸ்டில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரீவியஸ் வீக் ஹை ரிவர்சல் ஆர் S1 ரிவர்சல் அப்படிங்கிறது ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். இதுதான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ், நான் இங்கே சொல்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை சரியாக பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு 1% ஒஸ்ட் கேஸில் 2% மேலே லாஸ் பண்ணாதீங்க. அதுதான் லாங் ரனில் இந்த மார்க்கெட்டில் சர்வைவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூப் அல்காரிதம் ட்ரிகர் பண்ணி நம்ம நிறைய பார்வையாளர்கள் நம்ம சேனலுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.